நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவள் ஒருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய பொன்னாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனாகிய ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தான குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் நாயன்மார்களுடைய குருபூசை தினத்தன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் இன்று அப்பரின் அற்புதங்கள் என்ற வகையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்பர் சுவாமிகள் அவரை பற்றி சிந்திப்பதற்கு நாம் மிக புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதான் ஒரு உவமை கொடுக்குறாரு நம்ம. மரங்களுக்கெல்லாம் ஒரு அரசு இருக்கான். அது கற்பக மரம். அது எங்கே இருக்குது? தேவலோகத்தில் இருக்குது. நினச்சதெல்லாம் அந்த மரத்தடியில் இருந்து என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை உடனே கிடைக்கும் நினைக்கிறத. அது கற்பக மரம். விலங்குகளுக்கு ஒரு அரசன், அதுதான் சிங்கம், சிங்கராஜா. மலைகளுக்கு அரசு, அதுதான் இமயமலை. மலைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய மலை. அதுபோல் அந்த நடனக்கலைகளுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ராஜா, அவர் தான் நடராஜா. உலகத்தை நடனமாடி இயக்கி கொண்டிருக்கின்றார். பட்சிகளுக்கெல்லாம் ஒரு அரசன் உண்டு, அது கருடன். தியாகிகளுக்கெல்லாம் ஒரு ராஜா, தியாகராஜா. அவர் தான் திருவாரூரில் இருக்கார். அந்த 2 ராஜாக்களும் தான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று தியாகராஜா, இன்னொன்று நடராஜா. ஒருத்தர் தில்லை, ஒருத்தர் திருவாரூர். ஒருத்தர் ஆனந்த நடனம், ஒருத்தர் அஜபா நடனம். அப்படி இந்த நடனம் ஆடி இந்த நம்மையும் இயக்கி இந்த உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல தேவர்களுக்கு ஒரு அரசன், அவன்தான் இந்திரன். நாகங்களுக்கு ஒரு ராஜா, ஆதிசேடன். அதுபோல யானைகளுக்கெல்லாம் ஒரு அரசன், அவர்தான் கஜராஜா. அதுபோல நாவுக்கெல்லாம் ஒரு அரசன், அவர்தான் திருநாவுக்கரசர். அவருடைய பாடலை நீங்கள் பாடினீங்கன்னா உள்ளத்தை உருக்கும். அதான் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் பாடல் இருக்கும். ஏன்னா சிறு குழந்தையாக இருக்கனால கொஞ்சு தமிழாக இருக்கும். நாவுக்கரசர் பாடல்லாம் கெஞ்சு தமிழாக இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல் விஞ்சு தமிழாக இருக்கும். எல்லாத்தையும் அவர் தோழனாக இருக்கிறதுனால வன்தொண்டர் கேட்டு பெறக்கூடியவர், விஞ்சு தமிழ். அதுபோல் மாணிக்க வாசகர் நெஞ்சு தமிழ், நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நெஞ்சத்தை உருக்கக்கூடிய திருநாவுக்கரசருடைய தேவாரம். பெருமானே அவருக்கு நாவுக்கரசுன்னு பெயர் சுற்றார். நாவுக்கரசர் முற்பிறவியில் வாகீச முனிவராக இருக்கார். வாகீச முனிவராக எங்கே இருக்காருன்னா கைலாயத்தில் இருக்கார். திருக்கைலாய மலையில் வாகீச முனிவராக அங்கே ஒரு தவ முனிவராக தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ ராவணன் புஷ்பக விமானத்தில் ஆகாய மார்க்கமாக போகிறான். அப்படி போகும் பொழுது கைலாய மலை
இடையூறாக இருக்கு என்று நினைத்து விமானத்தை விட்டு இறங்கி கைலாய மலையை தன்னுடைய 20 தோள்களினாலும் பெயர்த்தெடுக்கிறான். அப்ப நந்தியம்பெருமான் சொல்றார், இது சிவபெருமான் இருக்கக்கூடிய திருமலை, நீ வளமாக போய்விடு அப்படின்னு சொல்றார். குரங்கு மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு நீ எனக்கு புத்தி சொல்கின்றாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தியம்பெருமான திட்டுறான். அப்போ நந்தியம்பெருமான் சொல்கிறாரு, இந்த ஒரு குரங்கினால உன்னோட நாடே அழிய கடவுதுன்னார். அந்த சாபந்தான் பிற்காலத்தில் நந்தியம்பெருமான் சாபத்தால் தான் அனுமன் இலங்கைக்குள்ளே நுழைந்து இலங்கை அழிந்தது. இல்லைன்னா 1000 அனுமன்கள் வந்தாலும் இலங்கைக்குள்ளே புக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாரியார் சுவாமிகளை அதுக்கு ஒரு விளக்க உரை கொடுத்துருக்கார். இப்போ கைலாய மலையை பெயர்த்து எடுக்கிறான். என்னுடைய பிரயாணத்துக்கு குறுக்கே இடையூறாக இந்த மலை இருக்கின்றது, இதை 20 கைகளாலும் அசைத்து பிடுங்கி எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுக்கிறான். அப்போ சாமி பார்த்தாரு, மலை அப்படியே ஆடுது, கிடு கிடு கிடுன்னு. அப்போ சாமி என்ன செஞ்சார், லேசாக பெருவல் நுனியை வச்சு இப்படி லேசாக பெருவல் நகத்தை வச்சு லேசாக அழுத்துறாரு. அவ்வளோதான், மலை அழுந்தியது. மலைக்கு அடியிலே கிடந்து பலகாலம் அலறிக்கிட்டு இருக்கான். அப்படி அலர்னதுனால தான் அந்த ராவணன் அப்படின்னு பேர். ராவணன்னாலே பெரிய அழுகை உடையவன் அப்படின்னு பேர். அப்படி அழுது கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் யார் இருந்து தவம் பண்ணுறாங்கன்னா வாகீச முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் அழுகின்றாயின்னொன்னே இந்த மாதிரி நடந்ததெல்லாம் ராவணன் சொல்கிறான். சொன்னோடனே அப்போ அவர் சொல்கிறாரு, சாமி இசைப்பிரியர், இசைக்கு தான் அவர் மனம் உருகும், நீ அவரை பாடு, மனம் உருகி அவர் உனக்கு அருள் செய்வார்னு சொல்லி யோசனை சொல்கிறாரு வாகீச முனிவர். அப்போ ராவணனுக்கு ஏற்கனவே சங்கீதம் தெரியும், அதனால் உடனே பாடுறான். பாடின உடனே சாமி வெளிப்பட்டு தோன்றி அவனுக்கு 50 லட்சம் ஆண்டுகள் வாழ்நாளும் சந்திரஹாசம்ங்கிற வாளும் கொடுக்குறார். அளவுக்கு அதிகமான வாழ்நாளை பெற்ற உடனே ராவணனுக்கு அளவற்ற தீங்குகள் புரிந்து அதனால தான் அவனுக்கு அழிவு வந்தது. இப்போ இந்த வாகீச முனிவர்னு மேலே இருந்த பூலோகத்தில் கைலாயத்தில் இருந்தவரை பூலோகத்துக்கு சாமி அனுப்புகிறார். அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்கிறாருன்னா, இந்த கெட்டவனுக்கு ராவணனுக்கு நீ யோசனை சொன்னதுனால நீ போய் பூலோகத்தில் பிறக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டார் சாமி. இப்போ அதுக்காகவா சாமி அனுப்புகிறாரு நாவுக்கரசரை? அங்கே வாகீசரை வாக்குக்கு ஈசர், அப்பயே அவர் முனிவராக இருக்கும்போதே வாக்குக்கு ஈசர், அப்பயே நாவுக்கரசர் பேரில் தான் இருந்திருக்கார். நமக்கு 4, 5, 6 திருமுறைகள் வர வேண்டும். தொண்டு நெறி, முக்கியமாக உளவார தொண்டு. நம் போன்றோர் இன்றைக்கெல்லாம் திருக்கோயிலில் போய் தொண்டு செய்கிறோம், கோயிலை கூட்டுறோம், மெழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் நாவுக்கரசர் தான். அதுக்கெல்லாம் வித்திட்டவர். அவருக்கு வித்திட்டவங்கிற அவருடைய தமக்கையார் திலகவதியார். அதுக்காக தான் அவரை பூலோகத்தில் பிறக்க வைக்கிறார் சாமி. இப்போ திருமுனைப்பாடி அப்படின்னு ஒரு நாடு, அதான் நடுநாடு. திருமுனைப்பாடி நாட்டு 2 அருளாளர்களை நமக்கு கொடுத்துருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாரையும் நமக்கு கொடுத்த நாடு, நாவுக்கரசரையும் நமக்கு கொடுத்த நாடு. என்னையாறு அந்த திருமுனைப்பாடி நாட்டை வலம் பெருக்குது. திருமுனைப்பாடி நாட்டில் வேளாண் குலத்தில் குறுக்கையர்குடி என்று பெருமையுடைய குடியிலே புகழனார்னு ஒருத்தர் இருந்தாராம். மனிதன் அறுதில் பெற முடியாதது புகழ் ஒன்றே. நீங்கள் எதுவுமே செய்யாட்டி கூட உங்களை இகழ்வாங்க. புகழை மட்டும் யாருக்கும் மனசே வராது. யாரையாவது புகழ்ந்து சொல்கிறாங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு நன்மை செய்து பாருங்கள், உங்களை புகழ்ந்து சொல்கிறாங்களான்னா சொல்லவே மாட்டாங்க. மனிதருடைய இயல்பு அப்படி இருக்கு.
இதெல்லாம் நாங்கள் பல காலமாக அனுபவிச்சுட்டு வரோம். அன்போடு அரவணைச்சு கூப்பிட்டு திருவாசகம் படிங்கன்னு சொல்லி கொண்டு வருவோம். கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சாக்கை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்காங்க. ஆனால் அடியாருன்னு வருவாங்க, திருவாசகம் பாடுறதுக்கு வருவாங்க, உருத்ராக்கம் போட்டிருப்பாங்க, திருநீர் அணிஞ்சுக்கிட்டு வருவாங்க, கையில் திருவாசகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. நாம் என்ன நினைப்போம், திருவாசகத்தை கையில் எடுத்துக்கிட்டு வர்றாங்களே, சிவவேடம் பூண்டு வர்றாங்களே அப்படின்னு நம்ம ஆதரித்து அவங்கள அரவணைச்சு கொண்டு போவோம். ஆனால் அவங்க கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுவாங்க, நம்ம தலைமையில் ஏறி போயிடுவாங்க. போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளை குறையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான உலகம் இப்போ இருக்குது. ஆனால் நம்ம புகழனார் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலர் தோன்றலின் தோன்றாதிருத்தலே நன்று அப்படின்னு திருக்குறள் சொன்னது போல, புகழே ஒரு உருவெடுத்தார் போல, புகழே ஒரு வடிவம் எடுத்தார் போல அவர் இருக்கார். அவருடைய மனைவியாருடைய பெயர் மாதினியார், மாது இனி யார். இவரை போல பெண்களிலே இனிமையானவர் யார் அப்படிங்கிற அந்த பொருள்பட அந்த பெயர் அற்புதமான பேர். இந்த பேர்கள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சூட்டணும். மாதினியார், புகழனார், திலகவதியார், திருநாவுக்கரசர், இப்படியெல்லாம் நம்ம பேர்களை நம்ம சைவர்கள்லாம் குழந்தைகளுக்கு வைக்கணும். நெட்டில் பார்த்து வைக்க. புகழனாருக்கும் மாதினியாருக்கும் முதல்ல பெண் குழந்தை பிறகு, அந்த பெண் குழந்தை தான் திலகவதியார். அவங்க பிறந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவதாரம் செய்கின்றார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் அழகில் கலைத்துறை தலைப்ப, கலைங்கிற அந்த துறை அது தலைப்பதற்கும், அருந்தவத்தோர் நெறிவாழ, நல்ல தவத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல நெறியை காட்டுறதற்காகவும், உலகில் வரும் இருள் நீங்கி ஒளி விளங்கு கதிர்போர் பின் மலரும் மறுநீக்கியார் அவதாரம் செய்தார் அப்படிங்கிறார். உலகில் வரக்கூடிய இருள் என்னென்னா அறியாமை, ஆணவம், அது நம்மளை மறைக்குது, இறைவன்கிட்ட செல்ல விடாமல். அந்த இருளை நீக்க வந்த ஒரு சூரியன் போல, ஒரு கதிர் போல மருள் நீக்கியார் அவதாரம் செய்கின்றார். அப்ப இந்த மருள் நீக்கியாரும் திலகவதியாரும் இளம் சூரியனை போல வளர்ந்து வந்துட்டுருக்காரு மருள் நீக்கியார். அவர் பிறந்தோடனே அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள், அதாவது நம்ம முன்னோர்கள் குழந்தை பிறந்தோடனே அவங்களுக்கு என்னென்ன சடங்குகள்லாம் செய்வாங்களோ அந்த சடங்குகள்லாம், அதாவது மயிர் வினை நீக்கம்பாங்க, அந்த மொட்டை எடுக்கிறது, அந்த கண்மங்கள், அதையெல்லாம் செய்வித்து அவரை பாடசாலைக்கு கல்வி பயில்வதற்காக அனுப்புகிறாங்க. எல்லா கலைகளும் அவருக்கு ஆன்ம அறிவிலே அவருக்கு பிறவியிலே இருக்குது. அதனால கற்பூரம் மலையில் தீப்பிடித்தது போல மருள் நீக்கியார் சகல கலைகளிலேயும் வல்லவராக இருக்கார். அப்போ இந்த சூழலில் திலகவதியாருக்கு 12 வயது ஆகுது. அப்போ சிவபெருமானுடைய அடியவராகிய வேளாண் குல தலைவராகிய கலிப்பகையார் திலகவதியாரை மணக்க விரும்புகின்றார். அவர் படைத்தலைவர், அரசனிடத்தில் பேரன்பு கொண்டவர் அரசன்கிட்ட. போர் புரிவதில் ஒரு சிங்கம் போல, ஏறு போல உடையவர், அவ்வளோ பெரிய வீரன். சிறந்த எழில் நலம் படைத்தவர், கல்வி கேள்விகளில் உயர்ந்தவர். அவர் திலகவதியாரை தமக்கு மனம் பேசி வருமாறு புகழனார்கிட்ட அறிவில் சிறந்த ஆன்றோர்களை அனுப்பி வைக்கிறார். ஒரு மனம் பேசணும் அப்படின்னா, இதெல்லாம் பெரிய புராணம் நமக்கு சொல்கிற சான்று. ஒரு மனம் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா, நல்ல ஒரு சான்றோர்களை அறிவில் சிறந்தவர்களை போன வேலையை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு வரவங்கள அனுப்பணுமா. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லிவிட அங்கே போய் ஒன்று சொல்லி நடக்க இருக்கிறதையும் கெடுத்துருவாங்க, அந்த மாதிரியான நிலைமை. அதனால தான் சொல்கிறாரு சேக்கிழார்,
மனம் பேசி வருமாறு அறிவிற் சிறந்த ஆன்றோர்களை அனுப்பி வைத்தாராம். பெரிய புராணம் நமக்கு எவ்வளோ வாழ்க்கை தத்துவத்தை, எவ்வளோ பாடத்தை சொல்லுது பாருங்க. மனம் பேசணும், திருமணம் பேசணும் அப்படின்னா அறிவிற் சிறந்த ஆன்றோர்களை, சான்றோர்களை, நல்லவங்களை அனுப்பி வைக்கணுமா. அப்படி அனுப்பி வைக்கிறார் கலிப்பகையார். அப்போ கலிப்பகையாருடைய அந்த கல்வி, குலம், குணம் எல்லாம் ஒத்துருக்கிறதுனால புகழனார் ஒத்துக்கிட்டார். அதை கேட்டு கலிப்பகையார் மிக மகிழ்ச்சி அடைகிறார். இப்போ இந்த திருமணம் முடிக்க இருக்கும் பொழுது விதி வேறு வகையில் இருக்குது. வடநாட்டு ஒரு போர் வருது. அந்த போருக்கு மன்னன் அரசன் எல்லாம் கிளம்பும்போது இந்த பெரும் சேனைகளை அழைத்து கொண்டு கலிப்பகையாரும் கிளம்பி போகிறார் போருக்கு. அப்படி கலிப்பகையார் போய் வடநாட்டில் போய் பகைவரோட போர் புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது புகழனார் நோயுற்று இறைவனடி சேர்ந்துறார். அப்போ அந்த அம்மா மாதினியார், புகழனாருடைய மனைவியார், திலகவதியார், மருள்நீக்கியாரோட தாயார், மக்களையும் சுற்றத்தாரையும் துச்சமென கருதி கணவனாரை தொடர்ந்து விண்ணுலகு சென்றாருங்கிறார். கணவன் போன பிறகு இந்த உலகத்தில் இருக்க விரும்பலை அந்த அம்மா. அதனால் தன்னோட பிள்ளைங்களையும் சுற்றத்தாரையும் துச்சமென கருதி கணவன் போன உலகத்துக்கே நானும் போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்களாம். இப்போ இந்த திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் ஒரே நேரத்தில் தாயையும் தந்தையையும் இழந்து பெரும் துயரத்தோடு இருக்காங்க. இப்போ சுற்றத்தார் அருகாமையில் இருக்கவங்கெல்லாம் ஒருவாறு தேற்றி அவரை, அவங்க இருவரையும் அப்படியே மனம் தேற்றி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சினது போல போருக்கு போன கலிப்பகையார் அங்கே போரில் வீர மரணம் அடைந்தார். போரில் வெற்றி அடைகிறாரு, ஆனால் அவர் வீர மரணம் அடைகிறாரு. இந்த செய்தி வருது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே திலகவதியார் என்ன பண்ணுறாங்க, திடுக்கிட்டார். தாயும் தந்தையும் என்னை அவருக்கு தருவதாக மனம் பேசினார்கள். மனம் பேசிய காரணத்தினால் நான் அவருக்கு மனைவியானேன். வாக்கினால் கூறிய உடனே அவர் எனக்கு கணவராயினார். அதனால் நான் அவருக்கே உரியவள். அவர் உயிர் துறந்த பின் இந்த உலகில் எனக்கு என்ன வாழ்வு இருக்கின்றது? ஆதலினால் நான் கணவனார் சென்ற உலகம் செல்வேன் உயிர் விட துணிந்தார். அதை கண்ட மருள்நீக்கியார் அளவற்ற துன்பம். தமக்கையாரோட திருவடி மேலே விழுந்துட்டார். காலில் விழுந்து காலை கட்டி எழுதுகிறார். அம்மாவும் அப்பாவும் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு இப்போ இருக்கிறது நீங்கள் ஒருத்தர் தான். இப்போ நீங்களும் என்னை தனியே விட்டுட்டு போனால் உங்களுக்கு முதலாக இந்த நெருப்பில் விழுந்து உயிரை விடுவேன். அந்த அம்மா நெருப்பில் விழுறதுக்காக நெருப்பு வளர்த்து வச்சுருக்காங்க திலகவதியார். அவங்களுக்கு முதல்ல அவர் விழுந்துருவேன்னு சொல்கிறார். அப்போ தம்பி மேலே உள்ள கருணையினால் திலகவதியார் உயிர் விடுறத கைவிட்டாங்க. கைவிட்டுட்டு, அதாவது தவக்கோலம் பூண்டு விரதம் பூண்டு உயிர்களுக்கு கருணை புரிந்து வீட்டிலிருந்து தவம் செய்து வர்றாங்க. இப்போ இந்த நிலைமையில் மருள்நீக்கியார் என்ன செய்கிறாரு, நிலையாமையை உணர்றாரு. தாய் போனாங்க, தந்தை போனாங்க, அக்காவுக்கு மனம் பேசின மாப்பிள்ளை போயிட்டார். இப்படியெல்லாம் பார்க்கும்போது நிலையாமையை உணர்றார். யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வ நிலை, எதுவுமே நிலை இல்லாதது இல்லையா? அதை என்ன செய்கிறாரு, இப்போ நல்ல அறங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் பந்தல், குளங்கள் வெட்டுறாரு. நிறைய தொண்டு செய்கிறார். புலவர்களுக்கு வறுமையின்றி வாழ பரிசு கொடுக்குறாரு. இவ்வாறு பல தருமங்களை செய்கிறார். இப்போ எவ்வளவு தர்மங்கள் செய்தாலும் சிவபெருமானுடைய அருள் இவருக்கு கிடைக்கல.
அதனால் பாடலிபுத்திரம்னு சொல்லக்கூடியது திருப்பாதிரிப்புலியூர், தென்னாட்டு பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் வடநாட்டில் இருக்குது. தென்னாட்டு பாடலிபுத்திரங்கிற திருப்பாதிரிப்புலியூர். அங்கே சமன் பள்ளியில் போய் அவங்களோட கொள்கையில் ஈர்க்கப்பட்டு, அதாவது கொல்லாமை அப்படிங்கிறதுக்குள்ளே மறைஞ்சிருக்காங்க சமணர்கள். அதனால் அந்த கொல்லாமைங்கிற அந்த சமயத்தில் இருக்கப்பட்டு அங்கே போய் சேர்ந்துட்டார். அங்கே போய் அந்த கலைகளையெல்லாம் கற்றுணர்ந்து அவங்களுக்கு மேலான புலமை பெற்று சமண குருமார்கள் தர்மசேனர் என்னும் பட்டம் சூட்டி அவரை அங்கே வச்சுருக்காங்க. மதிநுட்பத்தால் பௌத்தர்களை வாதில் வென்றார். சமண சமயத்தின் தலைமை பெற்றார். அங்கேயும் போய் அவர் சும்மா இல்லை, பௌத்தர்களை வாதில் வென்று அவங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்துருக்காங்க அங்கே. அப்போ இங்கே தவ ஒழுக்கத்தில் நின்ற திலகவதியார் தம்பி சமண சமயம் சென்றதை நினைந்து ரொம்ப கவலையுற்று வீரட்டானேஸ்வரர்கிட்ட போய், திருவாமூரில் இருக்காங்க, திருவாமூர்லேருந்து இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா திருவதியை வீரட்டானம் போயிட்டாங்க. வீரட்டானத்தில் ஒரு திருமடம் புதுக்கி அங்கே இருந்து சிவச்சின்னங்கள் புனைந்து அன்போடு திருக்கோயிலுக்கு சென்று புலர்வதன் முன் எழுந்து கெடிலத்தில் நீராடி திருக்கோயில் முன்பு அழகிட்டு பசுவின் சாணத்தால் மெழுகி நந்தவனம் சென்று மலர்களை கொய்து திருமாலைகள் தொடுத்து தருவார் தவ விளக்காம் திலகவதியார். அப்போ சிவபெருமானை தொழுது அவங்க சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்னை ஆண்டொருளும் ஐயனே, என் தம்பியை பரசமய படுகொலி நின்றும் எடுத்து அருள் புரிய வேண்டும். நாங்கள் அப்பா, நாங்கள் வழி வழியாக உனக்கு தான் அடிமையாக இருந்தோம். என்னோட தம்பி பரசமய படுகுழியில் போய் விழுந்துட்டார். அவரை எடுத்து நீ அருள் செய்ய வேண்டும்னு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்போ சாமி சொல்கிறாரு, கனவுல தோன்றிய அம்மாவுக்கு, உன் மனக்கவலையை விடு, உன்னைய உடன் பிறந்தான் முன்பே முனியாகி என்னை அடைய தவம் புரிந்தான். எங்கள் கைலாயத்தில் வாகீச முனிவராக ராவணனுக்கு யோசனை சொன்னார் இல்லையா, அவர் தான். அதனால் முன்பே முனியாகி என்னை அடைய தவம் புரிந்தவன் தான் உன்னுடைய தம்பி. இனி நாம் அவனை சூளை கொடுத்து ஆட்கொள்வோம், நீ ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டார். அம்மையார் வந்து உடைய மகிழ்ச்சி, சாமியே சொல்லிட்டார் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த முற்பிறப்பில் செய்த நல்ல தவத்தில் சிறிது வலிவிய தொண்டரை, தவம் செய்யாமல் நம்ம சைவத்துக்கு வர முடியாது. பல பிறவிகளை தவம் செய்தால் மட்டுமே சைவத்துக்கு வர முடியும். அப்போ அவருக்கு மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருளவல்ல பெருமான் சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்கிறார். நோயை கொடுத்து ஆட்கொள்கின்றார். அவருடைய வயிற்றில் சூளை வலி புகுந்தது. கொடிய சூளை நோய், வயிற்று வலி, தாங்க முடியாத வயிறு வலி, குடலை குடையுது. மருளிக்கார் வந்து அப்படியே சோர்ந்து விழுந்துட்டார். அந்த சமணர்கள் வந்து அவங்க மந்திர மருந்துகளால் தீர்க்க பார்க்குறாங்க. பாம்பு விஷம் தலைக்கு ஏறினது போல் அதிகமாகிக்கிட்டு போகுது, மயங்குறார். சமண குருமார்கள்லாம் பலர் கூடி இவரை இதுவரை கண்டில்லாத இப்பேற்பட்ட ஒரு சூழ நோய் இவருக்கு வந்து விட்டதே, இனி என்ன செய்வதுன்னு அவங்கெல்லாம் கவலை அடைகிறாங்க. கமண்டலத்தில் இருக்க நீரை தெளிக்கிறாங்க. அவர் உடலில் மயிர்பிழியால் தடவுறாங்க. இப்போ நோய் வந்து முன்னை விட பல மடங்கு பெருகுது. இந்த நோயை நம்மால் தீர்க்க இயலாதுன்னு கைவிட்டுட்டாங்க. இப்போ மருளிக்கார் என்ன செய்கிறார், மனம் தளர்ந்துட்டார். நோய் வந்தால் அவ்வளோதான், நோய் வர்ற வரைக்கும் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் அவ்வளோதான். இப்போ என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய தமக்கையார் திலகவதியாரை நினைக்கிறார். தமக்கு வந்த இந்த துன்பத்தை தன்னோட தமக்கையார்கிட்ட சொல்லி ஒரு சமையல்காரனை அனுப்புகிறார். அந்த சமையல்காரன் போய் திலகவதியாரை கண்டு, அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே சாமி வந்து
சொல்லியிருக்காரு கனவுல சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்வோம்னு. அதனால் அம்மையாருக்கு வந்து ஏற்கனவே தெரியும். அப்போ வந்தோடனே ஏதேனும் தீங்கு உண்டா அப்படின்னு கேட்குறாங்களாம். உங்கள் தம்பியார் வந்து என்னை அனுப்பியிருக்காருன்னு சொன்ன உடனே ஏதேனும் தீங்கு உண்டா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. சூளை நோய் அவரது உடலை முடக்கி குடைகிறது. எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். தாங்கள் தம்பியார் தாம் உய்யும்படி கேட்டு இரவுப்பட்டதும் வருமாறு என்னை அனுப்பினார் அப்படின்னு வர சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே இந்த அம்மா சொன்னாங்க, அப்பா நான் அறியா சமன் பள்ளிக்கு வரமாட்டேன் என்று அறிவிப்பாய் என்று சொல்லிட்டாங்க. இப்போ மருள்நீக்கியார் வேறு வழியின்றி ஒளியாத துன்பம் ஒளிய புன் சமய தொடர்பை விட்டு தமக்கையார் திருவடிகளை அடைய துணிந்தார். இப்போ என்ன நினைக்கிறாரு, இந்த சமயத்தில் விட்டுட்டு நம்ம அக்காவோட திருவடியை போய் பற்றி கொள்ளணும். அந்த எண்ணம் வந்தோடனே கொஞ்சம் அந்த அயர்வு நீங்கிச்சான். கொஞ்சம் இப்போ 100% ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அப்படியே என்ன செஞ்சார், உடுத்தியிருந்த பாய் உடை, அவங்களாம் பாய் உடுக்கக்கூடியவங்க, பாயெல்லாம் கலைந்து போட்டு கமண்டலத்தையெல்லாம் மயிர்பிழியெல்லாம் ஒழித்து வெண்மையான ஒரு ஆடையை உடைத்து கொண்டு அந்த அந்தரங்கமான ஏவலன் தோல் மீது கையை போட்டு கொண்டு அப்படியே கையை ஊன்றி அப்படியே சமணர்கள் யாவரும் அறியா வண்ணம் இரவில் புறப்பட்டு திருவதியை விரட்டானத்துக்கு வந்துட்டார். திலகவதியாரோட மடத்தில் வந்து சேர்றார் அவர். அப்போ தான் அதிகாலையில் திருத்தொண்டு செய்வதற்காக வெளியில் வர்றாங்க மடத்தை விட்டு. இவர் சரியாக போய் சேர்றார். தமக்கையார பாதத்தில் விழுந்து வணங்கி, கொடும் சூளை நோய் இந்த துன்பத்தினின்று அடியேனை கடைத்தேற வழி கூற வேண்டும்னு பாதத்தில் விழுந்துட்டார். அப்போ அந்த அம்மையார் சொல்கிறாங்க, கருணை மிகுந்த திலகவதியார் சொல்கிறார், இறைவருடைய திருவருளை நினைந்து, என்ன அவங்க தானே விண்ணப்பம் வச்சாங்க சாமிக்கிட்ட, என்னோட தம்பி வந்து பரசமய படுகொலியில் விழுந்துட்டாரு, அவரை எப்படியாவது நம்ம தாய் சமயத்துக்கு சைவ சமயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. அதனால் அவங்க சொல்கிறாங்க, நற்கொள்கை இல்லாத பரசமய குழியில் விழுந்து நொந்தாய். அது வந்து நல்ல கொள்கை இல்லை அவங்க வச்சுருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பரசமய படுகொலியில் போய் விழுந்து நொந்து போயிட்ட, நீ இனி எழுந்துரு என்று சொன்னாங்களாம். மருள்நீக்கியார் வந்து அந்த பிணியோட துயரத்தால் உடல் நடுங்க அப்படியே எழுந்து நிற்கிறார். இது சிவபெருமானது திருவருளே, பற்றருக்கும் பரமனது பணி செய்வாய். எப்படி பாருங்க, தன்னுடைய அக்கா, அவருக்கு குருநாதர் யாருன்னா அக்கா தான். இப்போ நாவுக்கரசருக்கு குருநாதர் யார்? தன்னுடைய அக்கா தான், திலகவதியார் தான். தினமும் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சாங்க. அவங்க விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்து பெருமான் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்கிறாரு. இப்போ வர்றாரு. வந்தவுடனே பெருமானுடைய திருவருள் தான் எல்லாமே, நீ பரமனுடைய பணியை செய்வாய் அப்படின்னு அவருக்கு உத்தரவு கொடுத்து திருநீர் கொடுக்குறாங்க. திருநீரை வாங்கி அப்படியே தாழ்ந்து பணிந்து வாங்கி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டாராம் திருநீரை. அதான் திருவாளன் திருநீற்றை திலகவதியார் அளிக்க பெருவாழ்வு வந்தது அப்படின்னு வாங்கி உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு அப்படியே திலகவதியார் என்ன செய்கிறாங்க, திருஅழகும் மெழுக்கும் தோண்டியும் எடுத்துக்கொண்டு தம்பியாரை மலைத்து கொண்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. திருத்தொண்டு செய்வதற்கு வழக்கம் போல் செய்கிறதுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தம்பியையும் அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்படி போய் என்ன செய்கிறாங்கன்னா, சாமிக்கிட்ட போய் நிறுத்துகிறாங்க. திருக்கோயிலை மருள்நீக்கியார் வலம் வந்து தம்பிரான் திருவருளால் தமிழ் பாக்கள் சாத்தும் உணர்வு அவருக்கு உதித்தது. உணர்ச்சி ஊற்று போல சுரந்தது. திருக்கோயிலை வலம் வந்து சாமி முன்னாடி போய் நின்னோடே அவருக்கு பாடணும்னு உணர்வு தானாக வந்தது. அப்போ தான் பாடுறாரு, கூற்றாயினவாறு என்று அற்புத திருப்பதிகம்.
இந்த திருப்பதிகமெல்லாம் நமக்கு நாவுக்கரசரோட குருவருள் வேணும்னா முதல்ல நம்ம குற்றாயினவாறுன்ற திருப்பதிகத்தை ஓதணும். உங்களுக்கு உடம்பு வலி, வயிற்று வலி, எந்த வலியாக இருந்தாலும் தீரணுமா குற்றாயினவாறு. பிறவி பிணியே தீரணுமா குற்றாயினவாறு. குற்றாயினவாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு தோணி போல நம்மளை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புத திருப்பதிகம். பதிகத்தை இனி நாம் ஓதுவோமாக. தொடர்ந்து அப்பர் சுவாமிகளுடைய அற்புதங்கள் என்ற வகையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு தொடர்ந்து பார்த்து கேட்டு குருவருளும் திருவருளும் பெற்று உயுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். விலக்கலேர் கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பெரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தோரை அம்மானே. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். அஞ்சலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான தோரை அம்மானே. பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லீர் படுவெந்தலையில் பலி கொண்டுழல்வீர். துணிந்தேவும காட்செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூளை தவித்தருளீர். பிணிந்தார் பொடி கொண்டுமை பூசவல்லீர் பெற்ற மேற்றுகந்தீர் சுற்றும் வெண்டலை கொண்டு அணிந்தீரடிகேல் அதிகை கெடில வீரட்டான தோரை அம்மானே. முன்னம் அடியேன் அறியாமையினால் உணிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காலும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவித்தருளீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடன் ஆவதுதான். அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான தோரை அம்மானே. காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நித்தாயகம்புக நோக்கியிட நிலைகொள்ளும் வலித்துறை ஒன்றறியேன். வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான தோரை அம்மானே. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன்.
நலந்தீங்கிலும் முன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உளந்தார் தலையில் பலி கொண்டுழல்வார் உடலுள்ளொரு சோலை தவித்தருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இலாமையினால் வயந்தே உமக்காட்செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சோலை தவித்தருளீர் பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வள்ளித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினால் சலித்தார் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்கவின் கோலை காதுடை எம்பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே பொன் போல மிளேர்வதோர் மேனினீர் பொறிபுன் சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணி என்றிவற்றை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர் என் போலிகள் உம்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவேயாகில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே போர்த்தாயாங்கோரானையின் ஈருரி தோள் புறங்காடரங்கா நடம் ஆடவல்லாய் ஆர்த்தானரக்கண்டனை மாழ்வரை கீழ் அடர்த்தீட்டருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் இவெழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான விலக்கீடாய் ஆத்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். வீரட்டானேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அம்பாள் திரிபுர சுந்தரி திருவடிகள் போற்றி போற்றி. நாவுக்கரச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து நாம் அப்பர் சுவாமிகளின் அற்புதங்கள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தனையாக சிந்திக்க இருக்கின்றோம். அப்பர் பெருமான் செய்த அற்புத செயல்கள் என்ற வகையிலே தொடர் சிந்தனையாக அப்பர் சுவாமிகளுடைய குருபூசை திருநாளை முன்னிட்டு சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.